ஷேய் எப்பா சூரியன் இன்னைக்கு இன்று நாள் பதவி சுதந்திரமாக அப்படி நீதிமன்றத்தில் சுதந்திரமாக வழக்கு ஓடி 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டியோட வித்தோட்டமாக தூக்கி போட்டு போகிறான். புரியா எப்பா சிலுவத்துறை நீதிமன்றம் கிளையில் ஒரு மந்திரி 2013 நம்ம கேஸு நம்ம கைலாசத்துலேருந்து நம்ம கடவுள் ஏற்றிருக்கான். ஈஸ்வர மௌனுக்கே தெரியாது. 2013 இன்னைக்கு வரைக்கும் வழக்கு உள்ளே நிற்கி. அப்போ உள்ளே தப்பு செஞ்சவன் பூரா 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டியோட உல்லாசமாக நாக்கை இழுத்து உள்ள நக்கி சுதந்திரமாக போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? தண்டனை கொடுக்கல. எத்தனை பேர், எத்தனை கணக்கு? அப்போ இதில் வழக்கறிஞர்கள் பூரா கணக்கு எடுத்து உள்ள வழக்காடி அப்படியே நாலு பொழுதுமா அப்படியே ஓடுது. அப்போ இதுக்கு என்ன தக்க தண்டனைங்கிற கணக்கு வெளியே எடுக்கணும். இப்போ சூரியன் நான் நீதிமன்ற கோர்ட்டு உள்ளே இருக்கேன், உள்ளே கணக்கு எடுத்து வெளியே விடுதேன். அப்போ அந்த கணக்கு என்ன காரணம்? இது எவ்வளோ பெரிய தப்பு? நீதிமான்ங்கிறது வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும். நீதிமான் பூமியில் உட்கார்ந்துருக்காரு, கடவுள் கைலாசத்தில் இருக்கார், கணக்கு கேள்வி கேட்கணும். அப்போ வழக்கு ஓட்டி ஆட்டலாமா? அப்போ இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? சென்னை மெட்ராஸில் 5 வருஷமாக கணக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். 5 வருஷமாக நாங்கள் இப்படி தான் ஆட்டுவோம்னு காலை 2 பிளந்து ஆட்டுதான் கண்டார ஒளிமை. இவனுக்கு சென்னை மெட்ராஸில் முதலமைச்சருக்கு உச்ச நீதிமன்றத்தில் 2014 கணக்கு ஏற்றின கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு என்ன தக்க தண்டனை? அப்போ கோர்ட்ஸில் பார்க்க வேண்டாமா? முடிவு எடுக்கண்டாமா? உட்காந்துட்டாரு. இவ்வளோ நாள் எல்லாம் அவனுக்கு கேஸு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். அதுதான் தக்க தண்டனை கிடைக்காம மக்கள், ஏழை எளிய மக்கள் நீதியை கேட்கறதுக்கு கிடைக்கல, நியாயத்தை கேட்க கிடைக்கல. அநியாயப்பட்டவனும் 2 காலை பைய தோளில் தூக்கி போட்டு போகிறான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இதில் என்ன மாட்டோம்? இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் யார் மாட்டுவா? வழக்கறிஞர் மாட்டுவான். இப்போ 2 தரப்பு தூக்கி வைக்கல. தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம 4 பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கைலாசத்தில் தான் ஓடுது. தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. மேலும் உள்ள எதிர்மனதார் உள்ளே அமுக்குவான். இந்த கணக்கு இவன் நம்ம கணக்கு உள்ளே ஓடுது. எங்கள் கணக்கு இதுதான் கணக்கு நம்ம கொடுக்கும். அப்போ அமுக்கிற எதிர்மனதார் என்ன செய்வாங்க? வழக்கறிஞர்களை. என்று நாள் சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. இது இராணுவம் தான் எடுப்பான். இப்போ வழக்கறிஞர்கள் பூரா தெரியுது. தமிழ்நாட்டுக்குள்ளே அத்தனை வழக்கறிஞர் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. நீதிமான் ஒருத்தனாவது எவனா ஏற்றிருக்கானோ? இராணுவம் நீதிமன்றம் கோர்ட்ஸு ஐயா உட்கார்ந்துருக்காரு. இந்த கணக்கு வெளியே விடணும். அப்போனா தான் அவனை கணக்கு எடுக்க முடியும். வழக்கறிஞர் எடுக்க முடியாது. இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு ஐயா உட்கார்ந்துருக்கார், நீதிமான் உட்கார்ந்துட்டார். இதுக்கு தக்க தண்டனை கொடுத்து தான் ஆகணும்னு வழக்கறிஞர் ஏற்றணும். கைலாசத்தில் என்ன ஏற்றலை. அவன் இப்போ எல்லா தமிழ்நாடு முழுவதும் கோயில் ஓடுது அப்படின்னா கோயில் இடம் கேஸு நடக்கு. அப்போ அவன் அதைத்தான் நினைக்கான். இப்போ நம்ம வழக்கு ஓடுறது அவன் அதைத்தான் நினைக்கான். கோயில் ஐயா உட்காந்துருக்காரு, கேஸு நடக்கு. அப்படி அந்த கணக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் எல்லா இடத்துலையும் கோயில் நினைக்கான். கோயில் கிடையாது, நீதிமன்றம், இராணுவ நீதிமன்றம் உட்காந்துருக்காரு. இப்போ உங்களுக்கு இப்போ புரியாது. வழக்கறிஞருக்கு இப்போ முற்றுப்புள்ளி மூளை புரியாது. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கல அந்த மூளை திருப்பி எடுப்பான் நீதிமான். புரியுதா? நான் எடுப்பேன் அந்த நேரத்தில். தக்க தண்டனை கொடுக்கணும். 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு போகிறான். முதலமைச்சர் 2014 போட்ட வழக்கு இன்னும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். 2 கையை காலை தோலை தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டியோட நாக்க உள்ளே விட்டு நக்குதான். போட்டாப்பே மந்திரி எப்படி நக்குதான்? பயங்கரமாக நக்குதான். விருதுநகர் மாவட்டத்தில் 2 பேர் நக்குதானா? நக்கை இழுத்து அவன் பொண்டாட்டிக்கு உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்குதான். அப்போ இது என்ன அர்த்தம்? தக்க தண்டனை கிடைக்காம. அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு சேட்டை இருக்க. அப்போ டெல்லியிலேருந்து ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எப்படி இருப்பான்? காலக்கையை வீசி சுதந்திர கொடியாடா. இன்னைக்கு போட்ட அடி ஒவ்வொருத்தனுக்கும் கணக்கு போட்டான்ப்பா. நந்தி சூடு வச்சு எரிஞ்ச உடனே 13 செயலர்களை தூக்கி எறிவான். இதுதான் கணக்கு. ஏட்டு உள்ள கணக்கு. அகம்பாதம் பிடிச்சி சேட்டை பண்ணி உட்காந்துருக்கான் மூட்டாப்பே தமிழ்நாட்டில் சென்னை மெட்ராஸில். அவன் டெல்லியில் 2 கையை பிளந்து வாரான். என்ன கணக்கு? தமிழ்நாடை பிடிச்சி ஆகணும்னு வாரான் அவன். இல்லை மோடி பேல முட்டா கூதிமனை அறிவு இல்லையா? பார்க்கலையா? உனக்கு அதிகாரி பூரா கொடுக்கலையா?
அந்த நேரம் வருவான் கேட்பான், வானர படைகள் உனக்கு கொடுத்தானா கொடு, பெடத்தில் 2 அரை, வெதரில் 2 எத்து, மோடி பேலுக்கு முட்டா பேலுக்கு எத்துனவுடனே நிதியமைச்சருக்கு 2 எத்து, பெண்ணுக்கு பெண்ணு வானரப்படை, இராணுவம் ஆணுக்கு ஆணு இராணுவ வானர படைகள். புரியுதா? கேஸ் கட்டு கணக்கு முடிக்கணும். கேஸ் கட்டுக்கு பூரா வழக்கு ஆடி போகிறது. இப்போ யாரை முற்றுப்புள்ளி? இப்போ நான் சூரியன் கணக்கு கொடுக்கணும். முற்றுப்புள்ளி 2 தரப்பு வாதாட்டத்தில் ஜம்முன்னு போகிறான். தப்பு செஞ்சவன் என்னப்பா அர்த்தம்? நீ கணக்கு போட்டான். சுதந்திர கொடி சுதந்திரமாடா, முட்டா பேல சூனா பேலா பூரா பாலாக்கி ஓடுதான். நீதிமன்றம் கோர்ட்டு அப்படியே கேஸ் கட்டு ஆன்லைனில் ஏறிக்கிட்டு இருக்கப்பா. கிச்சின்னு ஏறி அவனுக்கு தண்டனை கொடுத்தா தானே அடுத்து ஒழுங்காக விவசாயம் பண்ணி திம்மா. விவசாயத்தை கொடுத்த அப்புறம் விவசாயம் பூரா பிடிங்கிடுவான். எத்தனாயிரம் ஏக்கர் உன் குடும்பத்தில் எவ்வளோ இருக்கா? ஒரு மிதி சூடு வைப்பான். ஆதார கார்டு எல்லாம் பத்திரம்லாம் தூக்கி அந்த இடத்துல எரிச்சிடுவான். உனக்கு என்னடா, உனக்கு உயிர் வாழ்றது உன் குடும்பத்தை எத்தனை வரா? விவசாயத்தை எதுக்கிட்ட அழிச்சிருக்க? விவசாயத்தை அழிச்சோம்லாம் எனக்கு சூடு வச்சு சேலரில் தூக்கி உள்ளே தள்ளுவாங்க. அந்த விவசாய இடத்துல அழிச்ச இடத்துல மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டு வச்சுருப்பான். அதில் எவ்வளவு மூடைகள் வரும், எத்தனை விவசாயத்தில் வருஷப்பாடு சாப்பாடு உணவு, ஆடு மாடு கோழி பறவைகள் பூரா தவிக்க விடுதான். அறுத்து திங்கான். கண்டார் வழிமான பிதிக்க எடுக்க வேண்டாம் கால் சத்தியம்.